அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்க. இயற்கை சூழல் எப்போதும் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. ஒரு ஊரில் கடினமான மழை, வெள்ளம். அந்த ஊரே அந்த வெள்ளத்தில் சூழ்ந்துருச்சு. வீட்டுக்குள்ளே இருந்த மக்கள் அனைவருமே வீட்டை விட்டு வெளியேறி வந்து ஒரு மேட்டு பகுதிக்கு வந்துட்டாங்க. அந்த மேட்டு பகுதியில் ஒரு சத்திரம் ஒன்று அந்த காலத்தில் அமைச்சிருக்காங்க. அந்த சத்திரத்தில் ஊர் பொதுமக்கள் ஃபுல்லாக வந்து தங்கிட்டாங்க. 1 நாளுக்கு மேலே மழை பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுலேருந்து யாரும் வீட்டுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேர், எப்போதுமே ஊருக்கு ஒரு 4 பேர், வீட்டுக்கு ஒரு 2 பேர், நடக்கக்கூடாத விஷயங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. எப்போதுமே வாழ்க்கையில் நல்ல சிந்தனைகளை நோக்கி தான் மனிதன் நகர வேண்டும். சிந்தனைகள் எப்போதுமே தவறான சிந்தனைகள் நினைக்கக்கூடாது. இருந்தால் கூட, நடக்கும்னு இருந்தால் கூட அது நடக்காதுன்னு நினைக்கணும் நல்ல விஷயங்களை. ஏன்னா கெட்ட விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது நடந்துடும். நல்ல விஷயங்களே நடக்கும் நம்ம நினைக்கணும். அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த சத்திரத்தில் நம்ம தங்கியிருக்கோம், இடி பயங்கரமாக இடிச்சிக்கிட்டு இருக்கு, இது யார் ஒருத்தன் பாவம் செஞ்சிருந்தா கூட நம்ம எல்லார் மேலேயும் இடி விழுந்துரும் அப்படின்னு ஒரு 4-5 பேர் வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் சொல்கிறாரு, சரி ஒன்றும் தப்பு இல்லை, எதிர்த்தா மாதிரி ஒரு மரம் ஒன்று இருக்குது, அந்த மரத்தை போய் மெதுவாக போய் ஒருத்தவங்களா தொட்டுட்டு வாங்க. அது யார் தப்பு செஞ்சுருக்கானோ அந்த மரத்து மேலே அந்த இடி வந்து முதல்ல மரத்தில் தான் விழும். மரத்தில் விழுந்துச்சுன்னா அவன் தான் தப்பு செஞ்சுருக்கான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கேட்டுக்கிட்டு, சரி இதை நம்ம செஞ்சுருவோம் அப்படின்னு அந்த மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒருத்தவங்களா போய் தொட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. வந்துக்கிட்டு இருந்தோன்னே யாருக்கும் ஒன்றும் ஆகலை. கடைசியாக ஒரு நபர் வந்து என்ன செய்கிறாரு, அந்த மரத்தை தொட போகிறாரு. அப்போ அவர் நினைக்கிறாரு, ஆஹா எல்லாரும் தொட்டுட்டு வந்துட்டாங்க, இடி வந்து விழுகலை, நாம மாத்திரம்தான் பாக்கி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நிற்கிறார். கூட்டத்தில் இருக்கலாம் சும்மா இருப்பானா, எல்லாரும் போயிட்டு வந்துட்டாங்க. இந்த ஒருத்தர் மட்டும் என்ன செய்யுமா, டேய் போடா போய் தொட்டு வாடா போடா அப்படின்னு கத்துறாங்க. ஆஹா சரி நம்ம சூழ்நிலை என்னடா இந்த மாதிரி ஆகி போச்சு, ரொம்ப வற்புறுத்துறாங்க அவரை, நீ போய் தொட்டுட்டு வந்தா வரணும் போயா அப்படின்னு. சரி ரைட்டு தயங்கி என்ன செய்யும், ஒரு மனிதனுக்கு எல்லாருமே தொட்டு விட்டாங்க, கடைசி மனிதனாக இருக்கிறப்ப அவனுக்கு ஒரு வருத்தங்களும் தயக்கங்களும் இருக்கிறது இயல்பு தானே. அவர் என்ன செய்கிறாரு, போய் அந்த மரத்தை போய் தொடுறாரு. தொட்டுட்டு திரும்புகிறாரு, டம்முன்னு இடி விழுந்துருச்சு. சற்றும் எதிர்பார்க்காம அந்த சத்திரத்து மேலேயே இடி விழுந்துருச்சு. அந்த சத்திரத்துக்குள்ளார அந்த அனைத்து பேருமே வேலை முடிஞ்சு போச்சு. இவர் ஒருத்தர் மட்டும்தான் தப்பிக்கிறார். சில நேரங்களில் சில மனிதர்கள் தான் ரொம்ப நல்லவன், என்னை சுற்றி இருக்கவங்களாம் கெட்டவங்க இப்படின்னு சில கற்பனைகளை வளர்த்துக்கிட்டே இருப்பான். எப்போதுமே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, நல்ல விஷயங்களை மட்டும்தான் நாம் நினைக்கணும். நமக்கு ஒரு கெடுதல் நடக்கிறதா இருந்தால் கூட, கர்மாவில் அப்படி இருந்தால் கூட, நீங்கள் சிவசிவா சிவசிவா இறைவா நல்லதே நடக்கும்னு நினச்சிக்கிட்டே நினச்சோங்களேன், கண்டிப்பாக அந்த கெடுதல் கூட நல்லதாக மாறும். அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று